டெட்டு, டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா ஜிகே கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஜுகேஷன் ஜிகே ரிலேட்டடாக ஆப்ஜெக்ட் டைப் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். கேள்வி 1. சிறந்த ஆசிரியருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்ன? ஒரு பெஸ்ட் டீச்சர்னால் அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது அறிவுத்திறமை, உயர்கல்வி தகுதி, ஆர்வம், அனைத்தும். இதில் எது அப்படின்னும் பொழுது எல்லாமே தான் இருக்கணும். அப்போது டி தான் கரெக்டு. கேள்வி 2. நன்னெறி, உயர்ந்த குறிக்கோள், சிறந்த கல்வி தகுதி, எளிய முறையில் பாடப்பொருளை கற்பிக்கிற தரம் உடையவர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த எல்லா குவாலிட்டியுமே யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா ஆசிரியர்கிட்ட தான் இருக்கும். 2க்கான பதில் ஆப்ஷன் பி ஆசிரியர். கேள்வி 3. ஆசிரியர்களுக்கு கற்பித்தல் திறனோடு டேஷ் இருத்தல் வேண்டும். அதாவது டீச்சிங் ஸ்கில்லோட வேறு என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னா நன்னடத்தை. ஒரு டிசிப்ளின் இருக்கிற டீச்சர் தான் ஒரு டிசிப்ளினாக மாணவனை உருவாக்க முடியும் இல்லையா? அப்போது கற்பித்தல் இந்த மெத்தடாலஜியோடு சேர்ந்து வேறு என்ன தகுதி இருக்கணும் அப்படின்னு நன்னடத்தை கட்டாயம் இருக்கணும். சி தான் கரெக்டு. 3க்கான பதில். கேள்வி 4. மாணவரின் தொழில் மற்றும் பொது வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்கிற குழு என்ன? மாணவருடைய தொழில் மற்றும் பொது வாழ்க்கைக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய நிறைய குழுக்கள் இருக்கு இல்லையா? இதில் பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்டுடைய தொழிலுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்குற டீம் எது அப்படின்னு பார்க்கும்பொழுது 4க்கான பதில் டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு. அவர் தான் தொழில்துறைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒரு டீம் கொண்டு வந்தார். கேள்வி 5. ஏஎல் முதலியார் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு என்ன? இந்த ஏஎல் முதலியார் குழு எந்த வருடம் அமைக்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது 1952லேருந்து 1955 வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தான் ஏஎல் முதலியார் குழு அமைக்கப்பட்டது. ஏ தான் கரெக்டு. கேள்வி 6. தொடக்க கல்வி, மேல்நிலைக் கல்வி, பல்கலைக்கழக கல்வி இவற்றிற்கான பரிந்துரைகளை அளித்த முதல் கல்விக்குழு எது அப்படின்னா 6க்கான பதில் ஆப்ஷன் பி கோத்தாரி கல்விக்குழு. கேள்வி 7. 10 வருட கல்விக்கு பதிலாக 12 வருட பள்ளிக்கல்வி முறையை பரிந்துரைத்த குழு எது அப்படின்னா 7க்கான பதில் ஆப்ஷன் டி டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு தான் பரிந்துரைக்குது. அதாவது அந்த 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓல்டு எஸ்எஸ்எல்சி சொல்லுவாங்க இல்லையா? அது வரைக்கும் இருந்த எஜுகேஷனை 12th வரைக்கும் கொண்டு வந்த குழு எது அப்படின்னு டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழு தான் கொண்டு வருது. டி தான் கரெக்டு. 7க்கான பதில். கேள்வி 8. 1977 வருடம் மால்கம் ஆதிசேஷைய கல்விக்குழுவால் மேல்நிலைப் பள்ளியில் எந்த மாதிரியான கல்வி சேர்க்கப்பட்டது அப்படின்னு பார்க்கும்பொழுது 8க்கான பதில் ஆப்ஷன் ஏ தொழில் சார்புடைய கல்வி. +1 +2 படிக்கும்பொழுது வொகேஷ்னல் எஜுகேஷன் வருது இல்லையா? அது யார் கொண்டு வர்றது அப்படின்னா மால்கம் ஆதிசேஷையா குழு தான் கொண்டு வருது. அடுத்து கேள்வி 9. தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனம் தோன்றிய நாள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 9க்கான பதில் ஆப்ஷன் சி 1955 ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கொண்டு வராங்க. கேள்வி 10. தேசிய ஆசிரியர் கல்வி நிறுவனத்தின் மண்டல மையங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 10க்கான பதில் ஆப்ஷன் பி கிழக்கு பிராந்திய மையம் புவனேஸ்வர். இதுதான் கரெக்டு. கேள்வி 11. வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்பவும் காலத்தின் தேவையை ஒப்பவும் ஆசிரியர்களுக்கு அவசியமானது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 11க்கான பதில் ஆப்ஷன் ஏ பணியிடை பயிற்சி. ஏன்னா ஒவ்வொரு முறையும் டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது டீச்சர்ஸ்க்கும் அந்த பழைய மெத்தடாலஜி படிச்சிருப்பாங்க இல்லையா? அதை புதுப்பிக்கணும் அப்படின்னா பணியிடை பயிற்சி கட்டாயம் வேணும். 11க்கான பதில் ஆப்ஷன் ஏ பணியிடை பயிற்சி. கேள்வி 12. பள்ளியில் பயில முடியாத மாணவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய உருவாக்கப்பட்ட கல்வி எது அப்படின்னா 12க்கான பதில் ஆப்ஷன் பி திறந்தவெளி பள்ளி. கேள்வி 13. திறந்தநிலை பள்ளி அமைப்பதற்கான குழு அமைக்கப்பட்ட வருடம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 13க்கான பதில் ஆப்ஷன் சி 1985 தான் குழு அமைக்கிறாங்க. கேள்வி 14. மொழியாலும் இனத்தாலும் பண்பாட்டாலும் ஏழ்மையாலும் பின்தங்கிய நிலையிலும் ஒன்றுபட்ட லட்சக்கணக்கான மக்களுக்கு பயன் தருகின்ற கல்வி முறை எது அப்படின்னா 14க்கான பதில் ஆப்ஷன்
சி திறந்தவெளி பள்ளி. இது வரைக்கும் ஜிகே எஜுகேஷன் ரிலேட்டடாக ஆப்ஜெக்டிவ் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸ் தான் பார்த்துருக்கோம்.